ரோகிணி கிட்ட எப்ப பார்த்தாலும் மீனா, எப்ப உண்மைய சொல்லுவீங்க? எப்ப உண்மைய சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டயலாக் மட்டும் தான் கேட்டுட்டே இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு போரிங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ கிருஷ்ணா வந்து தினேஷ் கடத்திட்டான். இது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோல வந்து சொல்லியிருப்போம். நான் சொல்லியிருக்கேன். தினேஷ் தான் வந்து கண்டிப்பா கடத்துவான் அடுத்து அப்படிதான் கொண்டு போவாய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதே மாரி தான் வந்து இப்ப சொல்றாங்க. இப்போ ரோகிணி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, மீனா கிட்ட வந்து சொல்றாங்க, "தினேஷ்ன்ற வந்து கடத்திட்டான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் எதுக்கு கிருஷ்ண கடத்தணும்? அவன் உன் பிள்ளை தான் கிருஷ் அதாவது கிருஷ் உன் பிள்ளை தான் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரோகிணி சொல்றாங்க. ஏன்டி! அப்ப கூட நீ வீட்ல உண்மைய சொல்லணும்னு நினைக்காம, வீட்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து எடுத்து குடுத்துக்கிட்டே இருந்திருக்கிற. அப்போ நெறைய விஷயம் உன்னால தான் பணம் காணாம போனது எல்லாமே உன்னால தான் நடந்திருக்குது போல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரமா மீனா? இப்ப என்ன பண்றது? எனக்கு எப்படியாவது ஒரு ரூ. 2,00,000 ரெடி பண்ணி குடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏம்மா என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? 2,00,000க்கு நான் எங்கம்மா போவேன்? இப்ப எனக்கு தெரியாது. கிருஷ்ண வந்து காப்பாத்தியே ஆகணும். அப்படி இல்லைன்னா, வீட்ல நான் உண்மைய சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே ரோஹிணிக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்ப என் கையில ரூ. 2,00,000 இல்ல. ரூ. 2,00,000 குடுத்து நான் கிருஷ்ண எப்படி கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்ப கூட உண்மை தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. கிருஷ் வந்து இப்ப இங்க வந்து இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. அப்படி இல்லன்னா இப்பயே போய் நான் உண்மைய சொல்லிர்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, "இருங்க, இருங்க. கொஞ்ச நேரம் இருங்க. நான் ஏதாவது யோசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தினேஷ்க்கு ஃபோன் போட்டு, "நான் ஒரு நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் போடு. அவங்க வந்து உனக்கு கண்டிப்பா பணம் குடுப்பாங்கன்னு" சொல்லிட்டு மனோஜ் நம்பர குடுக்குறாங்க. உடனே அவன் தினேஷ் வந்துட்டு மனோஜுக்கு ஃபோன் போடுறான். ஃபோன் போட்டு, "அ உன் பையன் வந்து நான் தான் கடத்தி வச்சிருக்கிறேன். உன் பையன் உனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு ரூ. 2,00,000 வேணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, "யாரு என்னன்னு கேளு." அப்படின்னு சொல்லும்போது, அவன், "நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து ஆ நான் சொல்ற இடத்துல வந்து நீ 2,00,000 குடுத்துட்டு உன் பையன கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிர்றான். இப்ப வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சி. இப்ப விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "போனா போகட்டும். அவன அப்படியே விட்டுருவோம். 2,00,000க்கு நம்ம எங்க போறது?" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசாத. அந்த கிருஷ்ணன் நம்ம வீட்ல தான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லி. நம்மளே இப்ப தொலைச்சிட்டு இருக்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்ல முத்து இருந்துட்டு, "எப்பா இதுல ஏதோ எனக்கு விஷயம் வந்து ஏதோ ஒண்ணு இடிக்குதுப்பா. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குதுப்பா." அப்படின்ற மாரி சொல்ல, "எது எப்படியோடா நீ போய் ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ண தேடு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் அவன் தான் கால் பண்ணியிருக்கான்லப்பா. நம்ம ஒரு ரூ. 2,00,000 பணத்த ரெடி பண்ணி கொண்டு போயி, அப்ப குடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறான். இல்ல நீ பணத்தெல்லாம் ஒண்ணும் ரெடி பண்ணி கொண்டு போய் குடுக்க வேண்டாம். ஆனா அவன் யாரு அப்படிங்கிறத நம்ம பிடிக்கணும்." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அதுவும் என் பையன்னு சொல்றான்டா அவன். பாத்தியா நான் அப்பான்னு கையெழுத்து போட்டதுனால தானே இப்ப எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்து நிக்குது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு, "நீ போகாத. அப்படியே அவன் அப்படியே போயிரட்டும். நீ ஃபோன் போட்டு திருப்பி அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு சொல்லிரு. அவன நீயே வச்சுக்கோன்னு சொல்லிரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க பாட்டி வந்து கேட்டாங்கன்னா சொல்லிருவோம். யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிருவோம். போலீஸ்ல வேணா சொல்லணும்னா சொல்லிக்கிறட்டும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, "இது நல்ல ஐடியாவா இருக்கே! பேசாம போலீஸ்ல சொல்லிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரோஹிணி வந்துட்டு, "ஐயய்யோ! போலீஸ்ல சொன்னா நம்ம மாட்டிக்கிருவோமே! அது மட்டும் இல்லாம இந்த முத்து போயி ஏதாவது கேட்டாலும் கூட தினேஷ் உண்மைய சொல்லிருவானே! அடிச்சு கேட்டாலும் கூட. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப மீனா கிட்ட, "முத்து மட்டும் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன்ட்டு போனான்னா, கண்டிப்பா உண்மைய சொல்லிருவான் அந்த தினேஷ்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நேரத்துல கூட உனக்கு கிருஷ் பத்திரமா வீட்டுக்கு வர்றது முக்கியம் கிடையாது. உண்மை வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நீ நினைக்கிற என்ன? இப்படியெல்லாம் ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. பெத்த தாய் மாரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. இப்ப முத்து வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ரூ. 2,00,000 எடுத்துக்கிருவோம். கொண்டு போய் குடுக்குற மாரி குடுத்துட்டு, நம்ம வந்து கிருஷ்ணா கூட்டுக்குறோம். ஆனா பணத்தையும் நம்ம கொடுக்க வேண்டாம். கடத்தி வச்சிருக்கிறது யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உன்னைய 2,00,000க்கு நான் எங்கடா போவேன்? என்கிட்டலாம் அவ்வளோ பணம் கிடையாது. நீ வச்சிருந்தா நீ குடு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு, என்ன மனோஜ் இப்படி சொல்ற? அதான் நமக்கு அட்வான்ஸா ரூ. 10,00,000 குடுத்துருக்காங்கல்ல. அதுல ரூ. 2,00,000 எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி சொல்ற? அது நம்ம பிசினஸ்ல வந்த பணம். அத போய் நம்ம எப்படி குடுக்குறது? அப்படின்ற மாரி சொல்ல, விஜயாவும் என்ன ரோகிணி ஓவரா பண்ணிட்டு இருக்கிற? அது யாரோ அந்த பையன் யாருன்னே நமக்கு தெரியாது. அவனுக்கு போய் நம்ம எதுக்கு பணம் குடுத்து அவன போய் கூட்டிட்டு வந்து வைக்கணும்னு சொல்ற? எனக்கு என்னமோ இது அவங்க பாட்டி போட்ட திட்டமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வீட்ல கொண்டு வந்து விடுற மாரி விட்டு, அதுக்கப்புறம் கடத்துற மாரி கடத்தி, பணத்த கேட்கிற மாரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்டவங்கலாம் அவங்க கிடையாது. அப்படின்ற மாதிரி முத்து அதுக்கு பதில் சொல்ல, இப்ப என்னதான் பண்றது? முடிவு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்ப வந்து கேட்குறாங்க. இல்லப்பா நம்ம பணத்த எடுத்துட்டு போவோம். ஆனா அந்த பணத்த குடுக்க வேண்டாம். கிருஷ்ண மட்டும் எப்படியாவது காப்பாத்திருவோம். அவன் அவன் யாரு? அவன் இருக்கிற இடம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா போதும்ல. அப்புறம் எப்படியாவது நம்ம வந்து அவன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துரலாம். பணத்தையும் நம்ம திருப்பி எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு
பணம் போனாலும் போயிட்டு போகுது. கிருஷ எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வா மனோஜ் அப்படின்னு சொல்லவும், வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தேகமா ரோகிணிய பார்க்குறாங்க. "என்ன ரோகிணி நீங்க இவ்ளோ தர்மம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்க. ரூ. 10 கூட குடுக்க மாட்டீங்களே! நீங்க எப்படி இப்போ இப்படி இரக்கமா மாறுனீங்க?" அப்படின்னு மாரி சொல்லும்போது, "என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன் இல்லையா? நம்ம வீட்லயே இருந்திருக்கிறான். நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம இவளுக்கு இப்படி கஷ்டமா தானே இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன் இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரூ. 2,00,000 பணத்த எடுத்துட்டு மனோஜ் வந்து போறான். ஸோ, இப்ப ரோஹிணி சும்மா இல்லாம என்ன பண்றாங்க அப்டின்னா, ஃபோன் போட்டு திருப்பி அதே நம்பருக்கு ஃபோன் போட்டு, "நீ மட்டும் தான் வரணும். கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லு. என் புருஷன் தான் வந்து பணத்த கொண்டுட்டு வரான். அவன்ட்ட பணத்த வாங்கிட்டு நீ விட்டுரு" அப்டின்னு சொல்றான். ஏன்னா, தினேஷ்க்கு தேவ பணம் தான் அப்டிங்கிறது ரோஹிணிக்கு தெரியும். மத்தபடி மனோஜையும் ஒண்ணும் பண்ண மாட்டான். அதுமாரி கிருஷையும் எதுவும் பண்ண மாட்டான். அவன் பணத்த வாங்கிக்கிருவான். திருப்பி இதே மாரி வேற ஏதாவது பிளான் பண்ணி மறுபடியும் ரோஹிணி கிட்ட பணத்த கறக்கணும் அப்டின்னு தான் நெனைப்பான். ஸோ, அதனால தான் ரோகிணி என்ன செய்வாங்கன்னா, தினேஷ்க்கு ஃபோன் போட்டு, "மனோஜ் மட்டும் தான் வரணும். கூட யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிரு" அப்படின்னு சொல்லவும், அவனும் ஃபோன் போட்டு, "உன் கூட யாரும் வரக்கூடாது. நீ மட்டும் தான் வரணும்னு" வேற சொல்லிருவான். முத்து வந்து போக முடியாது அப்படின்ற மாரி சிச்சுவேஷன் இருக்கும். மீனாவுக்கு பயங்கர கோவம் வரும். "எதுக்கு இப்ப இவர வேண்டான்னு சொல்ற? இவரு போனா தான் நல்லது" அப்படின்ற மாரி சொல்ல, "அவன பத்தி எனக்கு தெரியும். அவன் பணம், காசு இருந்தா மட்டும் போதும். மத்தபடி வேற கிறிஷுக்கும் எதுவும் பண்ண மாட்டான். இவரையும் எதுவும் பண்ண மாட்டான். காசு மட்டும் வாங்கிட்டு விட்டுருவான்." அப்படின்னு சொல்லவும், "அப்ப இதே மாரியே நெறைய தடவ குடுத்துருக்க அப்படித்தானே?" அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. "ஆமா மீனா" அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆயிடுறாங்க ரோஹிணி. ஆனா, அ முத்து வந்து கூட போகாம இருக்க மாட்டாரு இல்லையா? சரி நீ மட்டும் தான் வந்திருக்கிற மாரி, கார்ல நீ மட்டும் தான் இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போறாப்ல. இப்பயாவது இந்த ரோகிணி வாய மூடிட்டு இருக்கணும். முத்து போனாங்கன்னா, கண்டிப்பா உண்மை தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருமே! மனோஜ் போனாலும் பேசாம குடுத்துட்டு கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. இந்த முத்து வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, "நீ முதல்ல போ" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு போனா, அங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ ஏற்கனவே இவன் தானே வந்து ஏமாத்திட்டு இருந்தான் தினேஷ். அவன் இருக்கிறான். முத்துவும் பார்க்குறாங்க. இவன் தானா நம்மகிட்ட அடி வாங்கிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவன் தான் வேணும்னே நம்ம வீட்டு பையன கடத்தி வச்சுட்டு நம்மகிட்ட இருந்து காசு பறிக்கணும்னு நெனைக்கிறான். ஆனா இவனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கு நம்மகிட்டயே வம்பிழுத்துட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு முத்து நெனைக்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு, இவன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! இவன் எதுக்கு நம்மட்ட காசு இப்படி கலெக்ட் பண்ண நெனைக்கான்? ஏற்கனவே முத்து மேல தானே இவன் குறை சொன்னான் அன்னைக்கு. முத்து தான் இப்படி உங்க தம்பி முத்து தான் இப்படியெல்லாம் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தானே லெட்டர் குடுக்கறது, சூனியம் வைக்கிறது அப்படிலாம் பண்ணா. ஒருவேளை நம்மகிட்ட பணத்த கறக்கிறதுக்காக தான் இப்ப இந்த பிள்ளைய கடத்தியிருக்கான் போல, கிருஷ்ண கடத்தியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு மனோஜ் வந்து வேற மாரியா யோசிக்கிறாங்க. ஆனா முத்துக்கு வந்து தெரியுது, இவன் ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம பிள்ளைய கடத்திட்டு இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்ன யோசிச்சு என்ன பண்றது? கடைசி வரைக்கும் கிருஷ்ணோட அம்மா, அப்பா யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அவங்க வாயிலேருந்து தெரிஞ்சா மட்டும் தான் உண்மை தெரிஞ்சா மட்டும் தான் வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இப்போ த்ரிஷா வந்து பணத்த குடுத்துட்டு கூட்டிட்டு வரும்போது, பின்னாடியே முத்து வந்து அங்க இருக்கிற ரவுடிங்கலாம் அடிக்கிறாங்க. பட் இவைங்க வந்து ஓடிர்றாய்ங்க. அதனால எந்த விஷயமும் அந்த தினேஷ் வாயிலருந்து கலெக்ட் பண்ண முடியல. பணத்தையும், கிருஷையும் பத்திரமா திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முத்து டயலாக் விடுறாரு. "எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. வீட்ல இருக்கிறவங்க இல்ல வீட்ல இருக்கிறவங்களோட ரகசியம் ஏதோ ஒண்ணு, இந்த கிருஷ்ண பத்தின ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் இப்படி வாண்டடா நம்மகிட்டயே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு விஷயம் அவன் வந்து நம்ம குடும்பத்து மேல ஃபோக்கஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி வீட்ல வந்து வீர வசனங்கள்லாம் பேசுவாருன்னு நெனைக்கேன். சரி பார்ப்போம். இன்னும் எத்தன நாளைக்கு போகுதுன்னு.